இப்போ இந்த காலகட்டம் அசுவமான இயற்கை பேரிடர் நடைபெறக்கூடிய உலகங்கள் எல்லாம் மக்கள் உயிர்கள் எல்லாம் வதைக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். இது கிட்டத்தட்ட இந்த சனி வக்கரமாகி மீண்டும் நல்ல அந்த சரியான நிலைக்கு ராகு விட்டு முழுமையாக விலகக்கூடிய காலம் வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் சொல்லலாம். இந்த 5 வருடத்துல அவங்களுக்கு நல்ல பலன்லாம், உங்களுக்கு பாக்கியத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்ற நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் இப்பொழுதுதான் முழுமையான ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவான் கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அப்போ சனி பகவானுடைய சொந்த வீட்டுல அவர் வராருன்னா அவர் வலுவா வராரு. மகர ராசி என்பது சனி பகவானுடைய வீடு. அப்போ சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் தான் கடுமையான பிரச்சனையை தருவார். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆச்சாரியார் சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன் சார். சனி பயிற்சியிலே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் எல்லாமே இருக்குது. பொதுவா சனி பயிற்சி அப்படின்னாலே மக்கள் பயந்துக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான விஷயம்தான். ஆனா அதிலே ஒரு சில குழப்பங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா சார்? அதை கொஞ்சம் நேர்களுக்கு தெளிவுபடுத்துங்க. சனி பகவான் என்பது கர்மகாரகன். அப்ப கர்மனா வினை. நம்முடைய வினையை, நல்வினையோ தீவினையோ, அதுக்கான நல்வினை செய்யும் பொழுது நல்ல விதமாகவும், தீவினை செய்யும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பயிற்சியில திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி ஆனது, வாக்கியத்தின்படி அடுத்த வருடம் சனி பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது இதுல யாருமே மறுக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய 2 அசுப கிரகங்கள் சேரக்கூடிய இந்த காலகட்டம், பொதுவா இப்ப சனியும் ராகுவும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது. இப்போ இந்த காலகட்டம் அசுவமான இயற்கை பேரிடர் நடைபெறக்கூடிய உலகங்கள் எல்லாம் மக்கள் உயிர்கள் எல்லாம் வதைக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். இது கிட்டத்தட்ட இந்த சனி வக்கரமாகி மீண்டும் நல்ல அந்த சரியான நிலைக்கு ராகு விட்டு முழுமையாக விலகக்கூடிய காலம் வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல யாருமே நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையான காலகட்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்க்கணும்னா கூட்டு பிரார்த்தனை மட்டும்தான், இறை வழிபாடு மட்டும்தான் இதுக்கான நமக்கான ரிலீஃபை கொடுக்கும். இறைவனை முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது நம்ம அதுல இருந்து வெளில வருவோம்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் நம்ம ராசி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது வழக்கம் தான். நம்ம ராசிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. ஸோ அந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நாட்டு நிலவரம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்கம் விலை ஏறுமா, இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்? அதாவது இப்போ இந்த காலகட்டம் இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசமான காலகட்டத்தை மக்கள் எல்லாம் பார்க்க போறாங்கன்றதுதான் அர்த்தம். இந்த வருடம் தங்கத்தின் விலை குறைந்து மீண்டும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அதுல தொழில் வளர்ச்சியில கடுமையான பாதிப்பு, தொழில் மாற்றங்கள். ஏன்னா அந்த ராகு பகவான் கும்பத்தில் வரக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடியை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். எதிர்பாராத தொழில் மாற்றங்கள், புதிய கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகள் நம்மளுடைய இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு, இங்க அவங்க முதலீடு பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மக்கள் வகையில பொருளாதாரத்துல நெருக்கடியான காலகட்டமா தான் இருக்கும். பண விஷயத்துல ரொம்ப சோதனைக்குள்ளான காலகட்டமா தான் இருக்க போகுது. அதுலாத இந்த செவ்வாய் கடகத்தில் நீசமாகியும் இந்த சனி பகவான் இப்பொழுது மீனத்து திருக்கணிதத்தின்படி செல்லக்கூடிய இந்த காலகட்டம் சரியானதாக இருக்காது. முற்பகுதி அசாதாரணமாக இருக்கிறது, பிற்பகுதி சௌகரியமாக மாறும் அப்படின்னு நம்பலாம். ஓகே சார். முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு அமைய போகிறது? பொதுவா மேஷ ராசிக்காரர் தன்னுடைய பிரச்சனைக்கு தானே காரணமாக கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். இப்போ அவங்களுக்கு இந்த வருடம், அதை விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வருடமானது ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா இவங்க என்ன, இப்போ அருணாச்சலம் படத்துல எப்படி பணத்தை செலவு பண்ணுங்க, நீங்க எப்படி செலவு பண்றீங்க நாங்க பாக்குறேன்ற மாதிரி ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன்னா விரயத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் வீட்டுல ராகு வர போறாரு.
3ஆம் வீட்டுல குரு இருக்க போறார். ம். அப்போ இப்போ இது வந்து உங்களுக்கு கொடுக்கறதையும் கொடுத்து அதை எப்படி செலவு பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவம் எப்படி வளரப்போகுது, எந்த அளவு உங்களை மாட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. 11ஆம் வீட்டுல குரு இருக்கிறது அசாத்திய நம்பிக்கை, குருட்டு தைரியம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சலாம், என்ன நடந்தாலும் நம்ம என்னால எதிர்கொள்ள முடியுன்ற அளவு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தெல்லாம் செய்ய போறாங்கன்னு தான் அர்த்தம். ம்ஹ்ம். அதனால இப்போ பக்குவ நிலை ரொம்ப அவசியமாகிறது. பக்குவத்தோடு காலம் அறிந்து எதிர்காலத்தை நினைவில் கொண்டு ஒரு அவங்களுடைய செலவுகளையும் எல்லாத்தையும் குறைச்சிக் கொள்வது சிறப்பு. ஓகே சார். அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? இது இவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடுமையான ஒரு இது அலக்களிப்பு, ரொம்ப மன உளைச்சல் இதெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. 2ஆம் வீட்டுல ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு வரப்போறாரு. இது ரொம்ப சிறப்பானதாக கருதலாம். அவங்களுடைய சுப செலவுகள் நல்ல நல்ல செலவுகளாக இருக்க போகிறது. நல்ல குடும்பம் உருவாக போகிறது. ம். திருமணமானவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட ஆ. போகிறது. இதுவரையில அவங்களை சார்ந்தவங்களுக்கு, அவங்க உறவு சார்ந்தவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கஷ்டத்தினால இவங்களுக்கு நெருக்கடி இருந்திருக்கலாம். அதெல்லாம் ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு காலகட்டம் இந்த விசுவாவசு வருடம் கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிதுன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் சொல்லலாம். இந்த ம். 5 வருடத்துல அவங்களுக்கு நல்ல பலன்லாம் உங்களுக்கு பாக்கியத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்ற நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் இப்பொழுதுதான் முழுமையான ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. ம். இவர்களுக்கு இதுவரையில் சனி பகவான் வந்து பாக்கியத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருவது, ஓகே. அங்கள் வந்து குரு பகவான் அங்களுடைய ராசியிலிருந்து பாக்கியத்தை ராகுவை பார்ப்பது இது ஒரு ம். சிறப்பானதுன்னு சொல்லலாம். இதை அவங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இப்போ இதுல வந்து பெரிய சவால்களை எதிர்நோக்கிய திறமை இவர்கள்கிட்ட இருக்கும். அதனால அது அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கான பாதையை இவங்களுக்கு கையெடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே. சிறப்பானது. ஓகே சார். அடுத்து ம். ஏற்கனவே கடக ராசிக்காரர்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி இருந்துச்சு. ம். இப்ப அதனால விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடக ராசிக்காரர் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு? கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசி அப்படின்னா இப்போ விரயத்தில் குரு பகவான் வருவது, ம். பாக்கியத்தில் சனி பகவான் வருவது, அவங்களுக்கு அஷ்டம சனி விலகிருச்சு அப்படின்றதுனாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்களை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். அது சுப செலவாக கூட எடுத்துக்கலாம். ஓஹோ. திருமணம் விஷயத்துல இவங்களுக்கு இதுவரையில் இருக்கக்கூடிய திருமண விஷயத்துல ஒரு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது சண்டை சச்சரவுகள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமா ம். இவர் யார் மேல அன்பு வைத்திருக்கார்களோ அந்த அன்பு சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் இடையூறும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ம். குடும்பத்துல செலவு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு இருக்கும். அதை சமாளிப்பாங்க. விரயத்துல குரு பகவான் இருந்து அதை பொருளாதாரத்தையும் கொடுத்து செலவினையும் கொடுக்க போகிறார் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஓஹோ. ஆமா. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சார்? ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? சிம்மராசிக்காரர்களுக்கு ம். ஒரு இப்பொழுது வந்து கேது பகவான் வந்து இவங்களுடைய ராசிக்குள்ள வரப்போறாரு. ம். அப்படின்னா சரியான நேரத்துல உணவு சாப்பிட முடியாதது, ம். உடல் உடல் வயிறு உபாதைகள், சில பிரச்சனைகள்லாம் வர இயலும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஓகே. இவருடைய தாய் ரீதியாக இவருடைய அன்பு அன்பு யார் மேல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடையூறுலாம் இருக்கதான் செய்யுது. ம். இவர்களும் இறை வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. இதுவரையில் இவங்களுக்கு ஒரு கொடுத்த டெஸ்ட்ல இவங்க கொஞ்சம் பாதிப்பு தான் அடைஞ்சிருப்பாங்க. ம். அதுல இன்னும் பக்குவ நிலை அடைந்திருந்தார்கள்னா தப்பிச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். ஓகே. இவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியான சிவபெருமானது வழிபாடு இவர்களை நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஓகே அப்படின்னு சார். சொல்லலாம். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி அப்படின்றது இப்ப காலகட்டம் தான். ஓகே. இருந்தாலும் ம். 6ல் ராகுவை குரு பார்வை செய்வது, அப்ப ம். தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான கடன் வந்து ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இப்போது ஏற்படுறது சொல்லலாம். இப்போ ம். இதுவரையில வந்து ஒரு உடல்நிலை தேறி இதுவரை ஒரு இடையூறுலாம் இருந்தது, தடையாக இருந்தது, பயண தடை, இவருடைய உடல் சிறு சிறு உபாதைகள்ல மருத்துவ செலவு இதெல்லாம் தாண்டி ம். இப்பொழுது சிறப்பான காலகட்டம் சொல்லலாம். இந்த விசுவாவசு வருடம் கன்னிராசிக்கு மிக அற்புதமா இருக்கும். ஓகே கண்டிப்பா. சார். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது மிதுன ராசிக்காரர்கள் போலவே கடுமையான நெருக்கடியை தாண்டவர்கள் தான் சொல்லணும். ம்ஹ்ம். இவர்களுக்கு இப்போ இந்த பிறக்கக்கூடிய இந்த வருடம்
இந்த விசுவாவசு வருடம் கண்டிப்பா எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய, அது அடுத்த வளர்ச்சிக்கான ஒரு பாதையை செல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம். சுபகாரியங்கள் இவர் வீட்டில் நடைபெறாதவர்களுக்கு இப்பொழுது முயற்சி எடுக்கும் பொழுது சுபகாரியத்திற்கான ஒரு பாதை கண்டிப்பாக பிறக்கும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும்னு சொல்லலாம். இருப்பினும் ராகு இருப்பது, அங்கு குரு பார்வை பெறுவது, இது இவர்களை தப்பித்துக்கொள்ள, பிரச்சனை ஏற்பட்டாலும் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனது போல தப்பித்துக் கொள்வார்கள் சொல்லலாம். ஓகே சார். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமையும்? பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வந்து நான் ஒண்ணு நினைச்சேன் அது ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கும். இதுவரையில் 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 8ஆம் வீட்டில் வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண இழப்புகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பண வரவுகள் இவர்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம். இது சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டுல, அதாவது மீனராசியில இருப்பது, இவர்கள் வந்து கணக்கு போட்டு செய்யும் பொழுது தவறும். அதாவது எதிர்பார்க்கும் பொழுது கிடைக்காது, எதிர்பார்ப்பை குறைக்கும் பொழுது தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழகிட்டாங்கன்னா சரியாகிடுவாங்க. ஓகே சார். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது, இந்த வீடு பழுதுபடுவது, வாகனங்கள் பழுதுபடுவது, வீட்டில் வந்து அதிகமான செலவினங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். 11ஆம் வீட்டில் ராகு வருவது மிக அற்புதமான காலகட்டம். எதிர்பாராத சில சுபகாரியங்கள்ல அதுல ஒரு கூடிய அடுத்த மேன்மை, குடும்பத்தில் உள்ளவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது, இதுல நடைபெறக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்திக்குவாங்க. இது அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். இருப்பினும் சுகஸ்தானம் அப்படின்ற இடத்துல சனி வந்தாலே இவர்கள் வந்து உடல்நிலையில வந்து பொருளாதாரத்துல அதிகமா இவங்களே இன்வால்வ் ஆகிறது சிறப்பு. அது வந்து அடுத்த வருடத்துல அது ஒரு பெரிய ஒரு பொருளாதாரமா நிற்கும். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவான் வந்து கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அப்போ சனி பகவானுடைய சொந்த வீட்டுல அவர் வராருன்னா அவர் வலுவா வராரு. மகர ராசி என்பது சனி பகவானுடைய வீடு. அப்போ சனி பகவான் வந்து மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் தான் கடுமையான பிரச்சனையை தருவார். ஆமா, அவங்க மட்டும்தான் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பலம் வந்து குறைவு, அவர்களுக்கு வந்து சனியுடைய தாக்கம் குறைவு. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய அழுத்தமான ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம். அப்போ அந்த வகையில சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மனதினை திடப்படுத்தும், எதிர்ப்பை வெல்லக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். இது ஒரு நல்ல டைம். இதுவரையில் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் வீட்டில் செல்வது சிறப்பு. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது குடும்பத்தில் எதிர்பாராத பாதிப்புகள் வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் அதுல இருந்து அந்த சமாளிக்கக்கூடிய சக்தி தானாகவே கிடைக்கும். இது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு? கும்பராசிக்காரங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. இதுவரையில எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவு இருக்கும். இந்த ஜென்ம சனியிலிருந்து இப்ப விடுபட்டு அடுத்து குடும்ப சனிக்கு நகரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் வந்து சில இழப்புகளை கண்டிப்பா கொடுத்துருக்கும். அந்த இழப்புகள்ல இருந்து இவர்கள் பழைய வரவேண்டிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள், பணவரவு தொடர்பான விஷயங்கள், இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. குடும்பத்தில் சஞ்சலம் தீருவதற்கு இன்னும் சில காலம் தேவைப்படும். இதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை இவர்களுக்கு இருப்பதனால இதையெல்லாம் சமாளிப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஓகே சார். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு சார்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலேயே சனி, அதான் ஜென்ம சனி. அப்ப ஜென்ம சனி காலகட்டம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே எதிர்பார்க்கறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. பெரிய எதிர்பார்ப்புடன் இப்போ ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்கறாங்கன்னா அதுல 10ல் 1 மடங்கு தான் இவங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் ஏற்படலாம். அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது தானாகவே வந்து சேரும் அப்படின்றத உணரணும். இவர்களுக்கும் இறை வழிபாடு ரொம்ப அவசியமாகிறது. எல்லை தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 4ஆம் வீட்டில் குரு பகவான் வருவது பொருளாதாரத்துல மேம்படுத்த வைக்கும், பொருளாதாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு
கொண்டு போகும். பண வளர்ச்சிக்கு நல்ல ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. இந்த வருடம் இவர்கள் பொருளாதாரத்துக்கு சிறப்பு ஓகே அப்படி சார். சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சார். நன்றி. தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வாராகி டிவியை தொடர்ந்து பாருங்க. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா.